எப்படி வேணா சொல்லுவோம், உண்மையா சொல்லலாமா? படம் வந்து உண்மையா வந்து ஒர்த் இல்லை, வேஸ்ட்டு, பைசா லாஸ் எனக்கு உண்மையா பிரதர். ரொம்ப லேகாக இருக்குது. இன்னும் படம் வந்து இப்போ ஒரு ஜூனியர் என்டிஆர் பேட்டி கொடுத்தாரு, லாஸ்ட் 40 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அடி தட்டி ஆட்டே பறகுங்க அப்படின்னாரு. ஆனால் ஒரு ஆணியம் இல்லை படத்தில். வேஸ்ட்டு படம், டோட்டலாக அமௌண்ட் வேஸ்ட். வராமல் இருக்கிறது பெஸ்ட்டு. அனிருத் நல்லா பண்ணியிருக்காரு, அவருக்கு குறை கிடையாது. ஜான்வி வந்து அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்காக தான் வந்தது. ஒரு 2-3 சீன் தான் வராங்க, ஆனால் நல்லா இருக்கு. ஜூனியர் என்டிஆர் ஆக்டிங் பண்ணியிருக்காரு, ஆனால் எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் ஆக்டிங் இருக்குது. அவர் வேற கொஞ்சம் ஒரு வேரியேஷன் காமிக்கல அவர். ஸோ அதுவே நமக்கு கொஞ்சம் போராக தான் இருக்கும், லேகாக தான் இருக்கும். ஒரு 3 ஹவர்ஸ். ஆமாம், 3 ஹவர்ஸ். அதில் ஒரு 10 நிமிஷம் வேணா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடி ஒன்றுமே இல்லை. பிரகாஷ்ராஜ் பாவம், அதில் அவர் எதுக்கு அதில் நடிக்க வச்சிருக்காங்கன்னு தெரில ஜி. அவ்வளோ பெரிய ஆக்டர் கூட்டின்னு வந்து சும்மாதான் உட்கார வச்சிருக்காங்க. வேற யாராவது அவருக்கு ரோலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அப்படியே வராரு, பார்க்குறாரு, பேசுறாரு, போறாரு, அவ்வளோதான். சைஃப் அலிகான் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வந்து உண்மையாகவே நல்லா பண்ணியிருக்காரு. சைஃப் அலிகானு, அனிருத்து, அந்த சுட்டமல்லி சாங் 3 இது படத்துடைய ஹைலைட்டு. என்டிஆர் ஓகே, அவ்வளோதான். மற்றபடி வந்து கதையில் ஒன்றுமே இல்லை, வேஸ்ட் படம். விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு பிரதர், விஎஃப்எக்ஸ் குறை கிடையாது, சூப்பராக இருக்கு. ஷார்க் சீனு நல்லா இருக்கு பிரதர். அதுதான் ஷார்க் அப்படியே அழகா தூக்கி மிளகா போடுறாரு அண்ணன், அது நல்லா இருக்குது. அது ஃபைட்டு ஒன்றும் பெருசாக இல்லை பிரதர் படம். ஆனால் படம் பார்க்கலான்னு வர அந்த ஃபைட்டு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம், அப்படி வேணா சொல்லலாம். ஒன்றும் இல்லை, அனிருத்துக்காக வேணா வாங்க, ஏதோ பிஜிஎம் தான் போட்டுக்கிறாரு அப்படின்னு பார்க்கலான்றதுக்காக வேணா வரலாமே தவிர மற்றபடி எதுக்கு வந்தாலும் நமக்கு வேஸ்ட்டு தான் பிரதர். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா உட்காருவாங்க, அப்படியே வெறுப்பாயிட்டு அவங்களே என்னடா வேற எங்கேயாவது போயிருக்கலாமா தான் ஃபீல் பண்ணுவானுங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது பிரதர். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், நமக்கே பிடிக்கல. நம்மளே இன்னும் சிங்கிள் தான், ஒன்றும் ஃபேமிலிலாம் கிடையாது, நமக்கே வெறுப்பாகுது. நமக்கு சினிமா ஓரளவுக்கு பிடிக்கும். இந்த படம் ரொம்ப சொதப்பிட்டானுங்க, ரொம்ப சொதப்பிட்டானுங்க. 2 தான் பிரதர். அதுக்கு மேலே அதிகபட்சம்னா 2.25 கொடுக்கலாம், அதுக்கு மேலே எனக்கு கொடுக்கறது வேஸ்ட். அதுபடி அனிருத் அந்த சுட்டமல்லி சாங் தான், அது கூட. டப்பிங் கரெக்டாக, அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. டப்பிங் வாய்ஸ் அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிடுறாங்க. டப்பிங்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் நம்ம சுட்டமல்லி சாங்கு, அனிருத்தோடைய மியூசிக்கு, மற்றபடி ஒன்றுமே இல்லை ப்ரோ. ஒரு 5 டோட்டலாக அந்த படத்தை கட் பண்ணிட்டு அவங்க சீன் எடுத்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 5 நிமிஷம் நமக்கு ஒரு இன்டர்வல் டைமாக இருக்கும், அவ்வளோதான். இன்டர்வல் முடிச்சுட்டு வரதுக்குள்ள என்னடா ஜான்வி இருக்கிறாங்களா இல்லையானே தெரியாது. ஒரே ஒரு சாங் யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே இல்லை, வேஸ்ட் பிரதர். ஓவரால் வந்து படம் ஆவரேஜ், ரொம்ப ஆவரேஜ். பார்ட் 1க்கே ஏன்டா வந்தேன்னு ஃபீல் பண்ணுறேன் பிரதர், இதில் பார்ட் 2 வேறையா? தேங்க்யூ. மூவி வேறு லெவலில் இருக்கும், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். எஸ்பெஷலி அந்த இன்டர்வல் பிளாக் வந்து எக்ஸ்பெக்ட் அந்த சிம்ஹாத்ரியோட எலிவேஷன் வந்துருச்சு. அந்த சீன், அந்த மூன் ஷேப் வருது, அப்புறம் அந்த டால்ஃபினோட சீன் கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. லாஸ்ட் 20 மினிட்ஸ், ½ an hour வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். என்டிஆர் வந்து கண்டினியூஸ் 7 hits. ராஜமௌலி ரெக்கார்டு வந்து யாருமே பிரேக் பண்ண, ஆஃப்டர் ராஜமௌலி மூவி யாருக்குமே ஹிட் வராதுன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் இது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இந்த வாட்டி ஆஃப்டர் 23 years தேவரை வந்து பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். தமிழ்நாடு, கர்நாடகா, எவ்ரிவேர், ஆந்திரா, எவ்ரிவேர் இந்த மூவி வந்து பிளாக் பஸ்டர். கண்டிப்பாக பாருங்கள், ஃபேமிலியோட போங்க. அனிருத் மியூசிக்னா அந்த பேக்ரவுண்ட்னா வேறு லெவலுக்கு சீரியஸ்லி. ஒரு மியூசிக் கேட்கும் போது கண்ணில் தண்ணி வந்துச்சு. பாட்டுக்கு கொஞ்சம் நல்லா லீட் கொடுத்துருக்காங்க. இருக்கும், இன்னும் இருக்குது, சம்பவம் இருக்குது செகண்ட் பார்ட்டில். கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணதுன்னா என்டிஆர் தான். ஏன்னா நான் என்டிஆர் ஃபேன், ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் ஐம் என்டிஆர் ஃபேன். என்டையர் மை ஃபேமிலி என்டிஆர் ஃபேன்ஸ். ஸோ அவரோட படம்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். நான் இன்னைக்கு பார்க்குறேன், நாளைக்கு பார்க்குறேன், அப்புறமா பார்க்குறேன், லீவ் எடுத்துகிட்டு பார்க்குறேன், கண்டினியூஸ் 1 வீக் பார்க்க போகிறேன். ஜான்வி கபூர் செம்ம ரொமான்டிக்காக பண்ணியிருக்கு, பியூட்டியாக இருக்குது. சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ப்ராப்பர் கமர்ஷியல் என்டர்டெய்னர், சூப்பராக இருந்துச்சு. வயலன்ஸ்னு வாங்க, பட் பெரியவங்கலாம் பார்த்தா வயலன்ஸ் தெரியாது, சின்ன பசங்க இருந்தால் வயலன்ஸ் தெரியாது. ஆஸ் யூஷுவல் கில்ட் இட், சூப்பராக பண்ணியிருந்தார். அதான் இப்போ சும்மா கேமியோ அப்படின்னு யாரையும் இன்வால்வ் பண்ணவங்க எல்லாருமே பக்கா ரோல் கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த ஷார்க் எல்லாமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே இருந்துச்சு, ரொம்பவே பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜான்வியும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பெரிய ரோல் இல்லை, கொடுத்த ரோல் கரெக்டாக சூப்பராக ஆக்ட் ஆகிடும்.
பார்ட் 2க்கு லீட் எதுவும் கொடுக்கல ப்ரோ. பட் படம் முடியும் போது தேவரா 2ன்னு போட்டு முடிச்சிருக்காங்க. சரி 8 சாலிட் 8. மூவி எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ. அண்ட் தெலுங்கு ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இது அவங்களுக்கான படம்ன்ற மாதிரி சொல்லலாம். தமிழ் ஆடியன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி லைக் என்ஜாய் பண்ணணும்னா ஜாலியாக ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது ப்ரோ. ஆஸ் யூஸ்வல் நம்ம தெலுங்கு படம் மாதிரி அவர் இங்கேருந்து அங்கே பறப்பாரு, அங்கேருந்து இப்படி பறப்பாரு, அதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா தட்ஸ் தெலுங்கு ஃபிலிம். அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. மற்றபடி மூவி வாஸ் குட் ப்ரோ. அனி ப்ரோக்காக தான் வந்தது. அவர் வேற மாதிரி செஞ்சு விட்டாரு அனிருத் ப்ரோ. ரோல்னு இல்லாம லைக் சைட் கேரக்டரா இருந்தாலும் அவங்கள கரெக்டா லைக் சாங்ஸ் வைஸ் அண்ட் அவங்க வர சீன் அவங்க பக்காவா பண்ணிட்டாங்க. அவரு கிழிச்சு விட்டாரு ப்ரோ. அவரு பயங்கரம். லைக் அவரை பார்த்தாலே அப்படியே பக்கா வில்லன் மாதிரி இருந்தாரு. அவரோட ரோலும் சூப்பரா இருந்தது படத்துல. லாக்னு எனக்கு எதுவும் ஃபீல் ஆகல ப்ரோ. கரெக்டா லைக் போயிட்டே இருந்தது அடுத்து. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க முடியுமா சொல்ல முடியும். ஏன்னா லைக் நிறைய பிளட் வர சீன்ஸ் மாதிரி நிறைய இருக்கு. பட் யா என்ஜாய் பண்ணுனா 3 hours கண்டிப்பா நீங்க இந்த படம் பார்க்கலாம். லீடுன்னு எதுவும் தரல. ஒரு டைட்டில் மாதிரி முடிச்சு லைக் நல்ல பீக்ல போயிட்டு டக்குன்னு முடிச்சிட்டாங்க. எனக்கு கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி டக்குன்னு இவ்வளவு பிளண்டா முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. கொடுத்த காசு கண்டிப்பா வருது ப்ரோ. நான் என்ஜாய் பண்ணேன் படத்தை. பெட்டரா பண்ணிருக்கலாம்னா ஒன் சஜஷன் வாஸ் பார்ட் 1ஓட லைக் தேவாரா அப்படின்னு 1ஓட முடிச்சிருக்கலாம். பார்ட் 2க்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சொல்லிட்டா ஸ்டோரி லீக் ஆயிடும். அது ஒண்ணு. 3.5 అనిరుద్ మ్యూజిక్ అయితే హైలైట్. అసలు ఎన్టీఆర్ యాక్టింగ్ కూడా సూపర్. బ్లాక్ బస్టర్. వెయిటింగ్ ఫర్ దేవరా పార్ట్ 2.